Good evening, students. இன்னைக்கு நம்ம வந்து ஆக்சுவலி 7th மேக்ஸ்ல டேர்ம் 1ல நம்ம 6 லெசனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்றோம்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு எல்லாமே குட்டி குட்டி பாடமா இருந்ததுனால நம்ம ஃபுல்லா எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பாடத்துலயுமே 1 or 2 எக்ஸசைஸ் தான் இருந்தது இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து திருப்பியும் ரிவிஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? சாட்டர்டே அன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்தினுடைய எம்சிக்யூ மட்டும் இன்னைக்கு டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ ரிவிஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு கான்செப்டை சொல்லுவேன். சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து நீங்க தாராளமா சொல்லலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அது இப்போ கிளியர் ஆயிடும். அதே சேம் டைம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், பாடத்துக்கு போயிடலாம், ரிவிஷனுக்கு. ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா எல்லாருக்கும்? இது ஒரு மூங்கில் மரத்தை பற்றிய ஒரு கதை. இந்த மூங்கில் மரத்தினுடைய கதையிலிருந்து நம்ம என்ன மாரல் எடுத்துக்கிறோம், என்ன டேக் அவே அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? A boy watered a Chinese bamboo seed for 5 years with no green shoots showing. But in the 5th year, it has suddenly grew 90 feet tall in just 6 weeks. During those 5 years, it was building deep, strong roots underground. அதாவது ஒரு பையன் வந்து மூங்கில் விதையை நட்டு 5 வருஷமா தண்ணீர் ஊத்தி வளர்த்துறான். ஆனா ஒண்ணுமே வளரல. ஆனா 5வது வருஷத்துல பாத்தீங்கன்னா வெறும் 6 வாரத்துல 90 அடி வளர்ந்துருச்சு. சோ அப்ப அந்த 5 வருஷம் வந்து அது பூமிக்கு கீழே என்ன பண்ணிருக்கு, அதோட பேஸ்மெண்ட ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல பூமிக்கு கீழே வந்து வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உருவானதுனால அதுக்கு எவ்வளவு புயல், வெள்ளம், மழை, காத்து எது வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அது வந்து ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிச்சு நிக்குது. சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்ஸ் டேக்ஸ் டைம். டோன்ட் குவிட் இஃப் யூ டோன்ட் see instant result. நமக்கு இன்னைக்கு பண்ணி இன்னைக்கே பலன் கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய உழைப்பானது என்னைக்குமே வீணா போகாது. அது ஒரு பேஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால நம்மளுடைய முயற்சியை யாருமே வந்து கைவிடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி. ஓகே. இப்ப என்ன பண்றோம், நான் வந்து ரிவிஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நானு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு குவிக்கா ஒரு ரீகேப் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வந்து என்ன பார்த்தோம், என்ன இருக்கு. குவிஸ் கொஸ்டின் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா குவிஸ் தான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரிமெம்பர் ரிமெம்பர் a bank balance can go up or down. அதாவது டெபாசிட் பண்ணும்போது ஜாஸ்தி ஆகலாம், withdrawal shown as negative. And the temperature can raise above zero or fall below zero. டெம்பரேச்சரும் அப்படிதான் வந்து இடத்திற்கு இடம் மாறுபடும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 டிகிரி 60 டிகிரிக்கு போகும், ஒரு இடத்துல மைனஸ்ல போகும். ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் எவ்ரிடே அப் அண்ட் டவுன்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி வாட் இன்டீஜர் ரெப்ரசன்ட். And today we revise how to add them together and the special rules, properties of integers always follows. So ஒரு வங்கி கணக்கானது நீங்க டெபாசிட் பண்ணும்போது உயரலாம், நீங்க வித்ட்ரா பைசாவை வெளியில எடுக்கும் போது குறையலாம். அப்போ டெபாசிட் பண்ணும்போது அடிஷன்ல காட்டுவாங்க, வெளியில எடுக்கும் போது சப்ராக்ஷன் கழித்தல்ல காட்டுவாங்க. அதே மாதிரிதான் வெப்பநிலையானது 0க்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஒரு இடத்திற்கு இடம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தட்பவெப்பநிலையானது மாறுபடும். சோ இந்த நம்ம டே டு டே லைஃப்ல இந்த ஏற்ற இறக்கங்கள் தான் வந்து முழு எண்களை வந்து நமக்கு
காமிக்குது அதனுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து என்ன பண்றோம்னா நம்ம இங்க நம்பர் லைன்ல பார்ப்போம். கரெக்ட்டா? சோ நம்பர் லைன்ல பார்க்கும்போது on a number line adding positive integer means moving right. Adding negative integer means moving left. இங்க நம்பர் லைன் உங்களுக்கு இங்க கீழ கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. டுவர்ட்ஸ் ரைட் சைடு போகுது அப்படின்னா இங்க வந்து வலப்பக்கம் நகருது அப்படின்னா அது என்னது? நேர்முழு எண். அதாவது 0ல இருந்து ரைட் சைடு டிராவல் பண்றோம்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். லெஃப்ட் சைடு டிராவல் பண்றோம்னா அது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? சோ ஒரு எண்கோட்டில் ஒரு நேர் முழு எண்ணை கூட்டுவது வலப்பக்கம் நகர்வதை குறிக்கும். ஒரு எதிர் முழு எண்ணை கூட்டுவது இடப்பக்கம் நகர்வதை குறிக்கும். இது ரெண்டு வந்து ரூல். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யாராவது இந்த கிளாஸ் ஸ்டார்டிங் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. திருப்பியும் ஒன் மோர் டைம் அதே இதை எல்லாமே ரீகேப் பண்றதுனால சோ அதனால நீங்க அதுல வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க நல்லா தெளிவா இன்னொரு தடவை நீங்க கத்துக்கலாம். ஓகே. சோ அப்போ ரைட் சைடு மூவ் ஆனா என்ன சொல்லுவோம்? அடிஷன். லெஃப்ட் சைடு மூவ் ஆனா நெகட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ட். சரி. அதுக்கு தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரைட் சைடுக்கு பிங்க் கலரும் லெஃப்ட் சைடுக்கு ப்ளூ கலரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது முதலாவது எண்ணை வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இங்க நம்பர்ஸை மாத்தலாம். நோ இஷ்யூஸ். நான் மாத்த உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும் பாருங்க. ரெண்டாவது இன்டீஜர் வந்து -12 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்க இங்க கேட்கலாம், ஏன் மேம் நம்பர் லைன்ல வந்து 0, 5, 10, 15 எடுத்திருக்காங்க? ஏன்னா நம்ம வந்து இங்க சிமுலேஷன்ல காட்டுறோம். நீங்க நோட்லயே வரைஞ்சா கூட உங்களால ஒரு பேஜ்ல வந்து எவ்வளவு பெருசா வரைய முடியும் ஸ்கேல? ஒரு ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வரைக்கும் நீங்க வரைவீங்களா? அதுக்கு மேல வரைய முடியாது. அப்ப நீங்க வந்து நம்பர்ஸ் பெருசாக பெருசாக ஒரு சென்டிமீட்டருக்கு 5 அலகுகள், 10 அலகுகள் எப்படி வேணாலும் நீங்க உங்களோட நம்பர்ஸ்க்கு ஏத்தா மாதிரி எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு டவுட்டா வரலாம். ஏன் 0, 1, 2, 3ன்னு கொடுக்காம இப்ப நீங்க வந்து சின்ன சின்ன நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. A ஓட வேல்யூ 2, B ஓட வேல்யூ -3. இந்த 2 மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி. 8 -3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு +5. அதாவது ஒரு எண் எந்த எண்ல வந்து கழித்தல் குறி இருக்கோ, இந்த நம்பர வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? கழித்தல் அப்படிங்கிற செயல்பாட கண்டிப்பா வந்து நம்ம பண்ணிடணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதனுடைய இப்ப சப்போஸ் -8 +3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2மே மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, 2யும் ஆட் பண்ணி நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். 2யும் ஆட் பண்ணி இங்க கூட்டல் அப்படிங்கிற செயல்பாடு தான் நடக்குது. 2யும் கூட்டிட்டு நெகட்டிவ் சைன் எடுத்துக்கணும். சரி. இப்ப எனக்கு A ஓடது -7, B யோட வேல்யூ வந்து +3ன்னு வச்சுக்கோங்க. -7ல இருந்து +3 கழிச்சு பெரிய எண்ணோட சைன தான் முன்னாடி போடணும். சரியா? இப்ப இதே எனக்கு A ஓட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. B யோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. A ஓட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. B யோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்குன்னா 4 பிளஸ் ஆஃப் -5. இங்க நான் வந்து B யோட வேல்யூவ ஜாஸ்தியா தான் காமிச்சிருக்கேன். ஸ்டில் ஆனா அது வந்து மைனஸ் அப்படிங்கிறதால -5ல இருந்து +4 கழிச்சு -5வோட சைன் பெரிய எண்ணோட குறியீடு என்ன இருக்கோ அத தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். கிளியரா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? எஸ். சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அடிஷன் இதுவும் நம்ம ஆல்ரெடி இது எல்லாமே பார்த்தது தான். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் 5 ப்ராப்பர்ட்டீஸ். ஒன்னு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. கூட்டலின் பண்புகள் வந்து கூட்டலுடைய பண்புகள் வந்து மொத்தம் 5. சோ என்னென்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? சோ அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, கூட்டல் நேர்மாறு. சோ இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் நான் இங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணும்போது காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா புரியும். சரியா? A plus B is equal to அடைவு பண்பு அப்படின்னா A plus B is always ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும். ஆல்வேஸ் இன்டீஜர், நாட் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஏவினுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 9ன்னு எடுத்தேன்னா எனக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி 5 + 9 = 14. ஓகே. சரி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி
காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பரிமாற்று பண்பு. அதாவது a plus b is equal to b plus a. இந்த ஏவையும் பியையும் அதனுடைய மதிப்பானது மாறாது அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. a plus b is equal to b plus a அப்படிங்கிற காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? இதனுடைய வேல்யூஸ இடம் மாத்தினாலும் அதனுடைய பண்பானது மாறாது, விடையானது மாறாது அப்படிங்கிறது தான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில a plus b plus c is equal to a plus b plus c. அதாவது பிராக்கெட்ஸ் நீங்க எப்படியோ ஏதோ ரெண்டு நம்பர்ஸ்க்கு நீங்க பிராக்கெட்ஸ் எடுக்கணும். a plus b ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறீங்க, c. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்ல a and b plus c பிராக்கெட் குள்ள எடுக்கிறீங்க. சோ இந்த பிராக்கெட்டை இங்க வந்து பாத்தீங்கன்னா a வினுடைய மதிப்பு 5, b வினுடைய மதிப்பு 9. 5 கூட்டல் 9 14 பிளஸ் 3 17. இதே வந்து இங்க 3 5 9 கூட்டல் 3 9 கூட்டல் 3 12 பிளஸ் ஏவினுடைய மதிப்பு 5. சோ இது எப்படி எடுத்தாலும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 17 தான். a plus b plus c is equal to 17. a plus b plus c is equal to 17. நீங்க பிராக்கெட்ஸை எப்படி இடம் மாத்தி போட்டாலும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் சேம். அது என்ன பண்பு சொல்லுவோம்? சேர்ப்பு பண்பு. சோ அடைவு பண்பு பார்த்துட்டோம், பரிமாற்று பண்பு பார்த்துட்டோம், சேர்ப்பு பண்பு பார்த்துட்டோம். அடைவு பண்பு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெண்டு இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணா எந்த ஒரு ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து எப்போதும் ஒரு முழு எண், ஒரு இன்டீஜரா தான் இருக்கும். அதுதான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு வந்து ஏவையும் பியையும் எப்படி இடம் மாற்றினாலும் அதனுடைய மதிப்பு மாறப்போவதில்லை. மூணாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. a plus b plus c 3 நம்பருக்கு பிராக்கெட்ஸை நீங்க எப்படி மாத்தி போட்டாலும் அதனுடைய விடை மாறப்போவதில்லை. அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா கூட்டல் சமணி அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு இன்டீஜர் கூடயும் ஜீரோவை ஆட் பண்ணீங்கன்னா அந்த மதிப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து a plus 0 is equal to a தான். ஸோ இங்க a ஓட வேல்யூ வந்து 5. 5 plus 0 is equal to 5. ஓகேவா? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா நீங்க வந்து அதாவது கூட்டல் நேர்மாறு. ஒரு நம்பரோட அதனுடைய அப்படியே நெகட்டிவ் வேல்யூவை எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a plus negative a is equal to 0. ஸோ a வந்து 5னா நெகட்டிவ் a வந்து -5னா அதனுடைய இன்வர்ஸ் வேல்யூ வந்து 0வாகத்தான் இருக்கும். கூட்டல் நேர்மாறு. ஓகேவா? அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, கூட்டல் நேர்மாறு. கிளியரா? இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். கிளியர்? ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் 5 ப்ராப்பர்ட்டிஸ்: க்ளோஷர், காமுடேட்டிவ், அசோசியேட்டிவ், அடிட்டிவ் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு க்ளோஷர்னா a plus b is always integer. காமுடேட்டிவ்னா a plus b is equal to b plus a. அசோசியேட்டிவ்னா இந்த பிராக்கெட்ல எல்லாமே எழுதணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டினா a plus 0 is equal to a. இன்வர்ஸ்னா a plus minus a is equal to 0. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா எழுதணும். சரியா? சோ இதுல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்டு நம்பர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி சொன்னாங்கன்னா அதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கப்படலாம். ஓகேவா? இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. 1 மார்க்லயும் வரும். ஓகேவா? சரி, இப்போ இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இதுல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, குறிக்கோள் வகை வினாக்கள். அதை இப்ப பார்க்கலாம். டெம்பரேச்சர் அட் noon was 18 degree above zero. It decreases at 3 degree per hour. When does it reach 12 degree below zero? நண்பகலில் வெப்பநிலை வந்து 0க்கு மேல் 18 டிகிரியில இருக்கு. மணிக்கு 3% 3 டிகிரி குறைகின்றது. அப்போ 12 டிகிரி 0க்கு கீழே எப்போது சேரும்? எப்போ சேரும்? 18 இருக்கு ஆல்ரெடி. எத்தனை மணிக்கு? டைம் மத்தியானம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிட் நைட்டா பிஎம்மா எது வரும்? 10 PM. ஏன்னா மத்தியானம் வந்து 18 டிகிரியில இருக்கு. 3 3 3 3 கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து நூன், இது ஏஎம், இது மிட் நைட். அதுக்கு முன்னாடியே வந்து 6 மணி நேரம் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே போயிடுமா? ஸோ அதனால 10 PM இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
which of these gives negative answer? இதுல எது நெகட்டிவ் நம்பர் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்குமா? 9 minus 5 plus 6 என்ன ஆன்சர் வரும்? 9 5 14 14ல 6 போச்சுன்னா நெகட்டிவ் ஆன்சர் தான். இதுல 8 6 14 இது பாசிட்டிவ் ஆன்சர் வந்துரும். இதுவும் பாசிட்டிவ் ஆன்சர் வந்துரும். எது வந்து நெகட்டிவ் ஆன்சர் வரும்? இவற்றில் எது எதிர்மறை விடையை தரும்? எஸ், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் எதிர்மறை விடையை தரும். மீதி எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் தரும். 8 6 14 14ல 12 கழிச்சீங்கன்னா 2 10 2 12 12ல 4 கழிச்சீங்கன்னா 8 10 8 18 18ல 4 கழிச்சீங்கன்னா 14 இது மட்டும் தான் 15ல 5 போச்சுன்னா சாரி 9 5 14 14ல 6 போச்சுன்னா 8 அப்படிங்கிறது நெகட்டிவ் வேல்யூவை தரும். கரெக்டா? மீதி எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் தரும். ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நெகட்டிவ் வேல்யூவை தரும். சூப்பர். சரி, -10 + 7 இங்க வந்து அடிஷன் அப்படிங்கிறது தான் ஆபரேஷன். ஸோ -10 + 7 is equal to what? -3. வெரி குட், கரெக்ட். -10 -8 + 10 -2. ஸோ இதை வந்து ஆட் பண்ணுங்க. -8 - 2 is -10. ஸோ இது +10. -10 and +10 become 0. வெரி குட். இங்க வந்து -9 + 9 அப்படியே டைரக்டா கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 0 ஆயிடும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு இருக்கு? 20. வெரி குட், சூப்பர். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே 5 கொஸ்டினுக்குமே கரெக்டா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து இங்க என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு இது எல்லாமே ரிவிஷனோட குவிஸ் தான். சரியா? -25 + டேஷ் is equal to 50. ஸோ இங்க வந்து +50 இருக்கு. அப்ப இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தால் அங்க 50 வரும்? இந்த 4 நம்பர்ல 75ல இருந்து 25 கழிச்சாவா? வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பிளஸ் -25 + 75 is equal to 50. வெரி குட். சரி, இங்க -8 இருக்கு, இங்க -60 இருக்கு. சோ இங்க என்ன நம்பர் வந்தா இந்த இடத்துல -60 வரும்? நான் ஹிண்ட் கொடுக்குறேன். -52 +52? வெரி குட், -52. சூப்பர். -36 minus of +36 become 0. சாரி, -72. வெரி குட், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. -72 ஏன்னா ரெண்டுமே மைனஸ், ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். -72. சூப்பர். ஸோ கரெக்ட் ஆன்சர் -72. ஓகே, டேஷ் -18 is equal to 0. கரெக்ட். +18 -18 is equal to 0. Additive inverse of 45 is -45. கூட்டல் நேர்மாறு வந்து கூட்டல் நேர்மாறு 45 கூட்டல் நேர்மாறு வந்து -45 இல்லையா? ட்ரூ, சரியான விடை. -70 -15 இங்க பிளஸ் இருக்கு, ஆனா அது ரெண்டுமே மைனஸ் நம்பர். ஈக்குவல் டு 55. சரியா தவறா? தவறு இல்லையா? கரெக்ட். ஏன்னா 70 10 85. இதனுடைய ஆன்சர் 55 கிடையாது. -6 கூட்டல் +9. அப்ப என்ன பண்ணுவீங்க? 9 - 6 +3. வெரி குட். 15 - 40. 40ல 15 கழிச்சீங்கன்னா -25. வெரி குட். டீம் X scored -10 +25 -5 in 3 rounds. Team Y scored +25 -5 -10. Are their totals are equal? 25 25ல 15 10 ஈக்குவலா? ஈக்குவல் தானே? 25 25ல 5 கழிச்சீங்கன்னா 20 20ல 10 கழிச்சீங்கன்னா 10. இங்க 25ல 5 கழிச்சீங்கன்னா 20 20ல 10 கழிச்சீங்கன்னா 10. எஸ், போத் ஆர் ஈக்குவல். வெரி குட். அடுத்தது 5 + 9 + 3 is equal to 5 + 9 + 3. Demonstrate which property? எந்த ப்ராப்பர்ட்டியை குறிக்குது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வெரி குட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 10 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸ்டில் நம்ம மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே தான் ரிவிஷன் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இதே தொடர்ந்து வந்து இந்த குவிஸ் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க, இல்லைன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே நான் இனி வர கிளாஸ்ல உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு குவிஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன். ஸோ அதனால நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் லெசனோட MCQ போயிடலாம். அதை மட்டும் இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா?
A dash is a shape formed by joining four squares edge to edge. நான்கு சதுரங்களை விளிம்போடு விளிம்பு இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படும் வடிவம் டேஷ் எனப்படும். நான்கு சதுரங்களை விளிம்போடு விளிம்பு இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படும் வடிவம் டேஷ் எனப்படும். செகண்ட் கொஸ்டின் போலாமா? The total number of distinct standard tetrominoes is dash. மொத்த நிலையான டெட்ரோமினோ வடிவங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். மொத்த நிலையான டெட்ரோமினோ வடிவங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். The total number of distinct standard tetrominos is dash. Second question, the total number of distinct standard tetrominos is dash. சரி, third question போலாமா? A dash represents the path, direction and distance between two places. இரண்டு இடங்களுக்கு இடையேயான பாதை, திசை மற்றும் தொலைவை காட்டுவது டேஷ் ஆகும். இரண்டு இடங்களுக்கு இடையேயான பாதை, திசை மற்றும் தொலைவை காட்டுவது டேஷ் ஆகும். A dash represents a path, direction and distance between two places. முந்தான இது கிளாஸ்ல தான் இது பார்த்தோம் நம்ம. Next question போலாமா? Fourth question. If each square in a tetromino has an area of 1 square unit, then the total area of any tetromino is dash square units. ஒரு டெட்ரோமினோவில் உள்ள ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவு ஒரு சதுர அலகு எனில் எந்த ஒரு டெட்ரோமினோவின் மொத்த பரப்பளவு டேஷ் சதுர அலகுகள் ஆகும். ஒரு டெட்ரோமினோவில் உள்ள ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவு ஒரு சதுர அலகு எனில் எந்த ஒரு டெட்ரோமினோவின் மொத்த பரப்பளவு டேஷ் அலகுகள் ஆகும். Fifth question. A domino is formed by combining dash squares. ஒரு டோமினோ டேஷ் சதுரங்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றது. இது எல்லாமே வந்து டெட்ரோமினோஸ்ல நீங்க பார்த்ததுதான், எதுவுமே புதுசெல்லாம் கிடையாது. A domino is formed by combining dash squares. ஒரு டாமினோ டேஷ் சதுரங்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றது. எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆறாவது கேள்வி. சிக்ஸ்த் கொஸ்டின் போலாமா? In a route map, the landmark that helps to identify a location is called a dash point. ஒரு பாதை வரைபடத்தில் ஓர் இடத்தை அடையாளம் காண உதவும் முக்கிய அடையாளம் டேஷ் எனப்படும். ஒரு பாதை வரைபடத்தில்
ஓர் இடத்தை அடையாளம் காண உதவும் முக்கிய அடையாளம் டேஷ் எனப்படும். அடுத்தது 7வது கேள்வி. A domino is formed by joining dash squares edge to edge. ஒரு டாமினோ டேஷ் சதுரங்களை விளிம்போடு விளிம்பு இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகின்றது. ஒரு டாமினோ டேஷ் சதுரங்களை விளிம்போடு விளிம்பு இணைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகின்றது. எட்டாவது கேள்வி. The tetromino shape that looks like a straight line of 4 squares is known as the dash tetromino. The tetromino shape that looks like a straight line of 4 squares is known as the dash tetromino. 4 சதுரங்களை ஒரே நேர்கோட்டில் இணைத்து அமைக்கும் டெட்ரோமினோ வடிவம் டேஷ் டெட்ரோமினோ என்று அழைக்கப்படுகின்றது. 4 சதுரங்களை ஒரே நேர்கோட்டில் இணைத்து அமைக்கும் டெட்ரோமினோ வடிவம் டேஷ் டெட்ரோமினோ என்று அழைக்கப்படுகின்றது. ஒன்பதாவது கேள்வி. While finding the shortest path in a route map, we should calculate and compare the total dash between the starting point and the destination. ஒரு பாதை வரைபடத்தில் மிக குறைந்த தொலைவுள்ள பாதையை கண்டறிய தொடக்க புள்ளியிலிருந்து இலக்கு வரை உள்ள மொத்த டேஷை கணக்கிட்டு ஒப்பிட வேண்டும். ஒரு பாதை வரைபடத்தில் மிக குறைந்த தொலைவுள்ள பாதையை கண்டறிய தொடக்க புள்ளியிலிருந்து இலக்கு வரை உள்ள மொத்த டேஷை கணக்கிட்டு ஒப்பிட வேண்டும். Last question. A grid made of 4x4 squares requires dash tetrominos to completely cover it without overlap. 4x4 சதுரங்கள் கொண்ட ஒரு கட்டத்தை முழுமையாக நிரப்ப டேஷ் டெட்ரோமினோக்கள் தேவைப்படும். 4x4 சதுரங்கள் கொண்ட ஒரு கட்டத்தை முழுமையாக நிரப்ப டேஷ் டெட்ரோமினோக்கள் தேவைப்படும். ஸோ 10 கேள்விகளுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இதோட நமக்கு வந்து 6வது பாடத்தினுடைய MCQ டெஸ்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம சேம் ரிவிஷன், இப்போ ஃபர்ஸ்ட் லெசனே ஒரு 2-3 கிளாஸ் ரிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து குவிஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.